அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். போட்டிப் பரீட்சைகளின் போது வினவப்படும் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு வினாத்தொடரில் இன்று நாங்கள் வரிசை மாற்றம் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் முறைகளை பார்வையிட இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எண்களின் கூட்டுத்தொகை காணல், கைகுலுக்கல் நிகழ்வுகள், வாழ்த்து தெரிவித்தல் மற்றும் அணிகளுக்கிடையிலான போட்டிகளின் எண்ணிக்கையை காணல் போன்ற விடயங்கள் தொடர்பாக வினவப்படும் நுண்ணறிவு வினாக்களுக்கு இலகுவாக விடையளிப்பது எவ்வாறு என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுபோன்ற நுண்ணறிவு வினாக்களுக்கு இலகு செய்முறைகளுடன் எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிட இந்த வீடியோவை லைக் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலாவது வினா இலகுவான வினா. 1 தொடக்கம் 10 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை யாது? இது சாதாரணமாக நாங்கள் காண்றதாக இருந்தால் 1 தொடக்கம் 10 வரைக்கும் எழுதிட்டு அதை நாங்கள் ஒவ்வொன்றாக கூட்டினோம்னு சொன்னால் 55ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆனால் இதே கேள்வி எங்களுக்கு பெரிதாக தந்தா, இப்போ 1 தொடக்கம் 1000 வரைக்கும் சொல்லி கேட்டால் எங்களுக்கு அவ்வளோவையும் எழுதி கூட்டுறதுக்கு டைம் வேணும். அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் பயன்படுத்தலாம். n × n+1 = 2ங்கிற இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தலாம். அதாவது இலகுவாக சொல்றதாக இருந்தால் எந்த இலக்கம் வரைக்கும் கேட்குறாங்களோ அந்த இலக்கத்தையும், அதுதான் எண்ணாக இருக்கும். இப்போ 10 வரையான முழு எண்கள்னு சொன்னால் இங்கே 10, அதே போன்று 10க்கு அடுத்த இலக்கம் 11ஐயும் போட்டு 2ஐயும் பெருக்கிட்டு 2ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் சரி. அதாவது 1 தொடக்கம் 10 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை வேணுமாக இருந்தால் அந்த 10ங்கிற இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் 11, அந்த 10ஐயும் 11ஐயும் பெருக்கி 2ஆல் வகுக்கிறது. அப்போ 10ஐயும் 11ஐயும் பெருக்கி நாங்கள் 2ஆல் வகுக்கிற டைமில் எங்களுக்குரிய ஆன்சர் 55 என்று சொல்லி கிடைக்கும். அப்போ இதுக்கான சரியான விடை 55. அப்போ இதே இது உங்கள்கிட்ட 1 தொடக்கம் 100 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன செய்திருப்பீங்க? 100 வரைக்கும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் 100ஐயும் 100க்கு அடுத்த இலக்கம் 101, அப்போ 2ஐயும் பெருக்கி 100 தர 101 = 2 சொல்லி எடுத்திருப்பீங்க. ரெண்டாவது கேள்வி, 100 தொடக்கம் 1000 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை யாது? அப்போ நாங்கள் ஏற்கனவே பாவித்த அதே ஈக்குவேஷனை இங்கே எடுப்போம். இதில் விளக்கத்தை கொஞ்சம் சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. 1 தொடக்கம் 10 வரையான எண்களின் கூட்டுத்தொகை கேட்டால் நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 10 போட்டோம், 10ஓட 1 கூட்டி 11, 10 தர 11 = 2 சொல்லி தான் நாங்கள் ஆன்சர் எடுத்தோம். இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் எந்த இலக்கத்தை போட்டாலும் 1 தொடக்கம் அந்த இலக்கம் வரைக்குமான இலக்கங்களை கூட்டித்தான் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உதாரணமாக எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் 1 தொடக்கம் 10 வரையான எண்களின் கூட்டுத்தொகை வரும். எண்ணுக்கு பதிலாக 20 போட்டிங்கன்னு சொன்னால் 1 தொடக்கம் 20 வரையான எண்களின் கூட்டுத்தொகை கிடைக்கும். அதே போல் எண்ணுக்கு பதிலாக 100 போட்டிங்கன்னு சொன்னால் 1 தொடக்கம் 100 வரைக்குமான எண்களின் கூட்டுத்தொகை கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எந்த இலக்கத்தை போடுறோமோ அந்த இலக்கத்துக்கு 1 தொடக்கம் அந்த இலக்கம் வரையானத்தை கூட்டுங்கிறத கிளியராக விளங்கிக் கொள்ளுங்க. இங்கே எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி 100 தொடக்கம் 1000 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை. ஆகவே இங்கே நாங்கள் 1000 போட்டு கண்டா 1 தொடக்கம் 1000 வரைக்குமான இலக்கம் தான் எங்களுக்கு கிடைக்கும். ரைட், முதல்ல நான் அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக 1000 போடுறோம். அப்போ 1000 தர 1001 = 2. இதில் விட 5,500,000 சொல்லி எங்களுக்கு விட கிடைக்குது. இதில் அர்த்தம் என்ன? 1 தொடக்கம் 1000 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை தான் நம்ம இப்போ எடுத்திருக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட கேட்ட கேள்வி 100 தொடக்கம் 1000 வரையானது. அப்போ இங்கே எங்களுக்கு 1 தொடக்கம் 99 வரைக்கும் தேவையில்லை, 100 தொடக்கம் 1000 வரைக்கும் தான் தேவை. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் அந்த 1 தொடக்கமே கூட்டப்பட்டிருக்கிறதால 1 தொடக்கம் 99 வரைக்கும் கூட்டப்பட்டிருக்குது. அப்போ இங்கே நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் 1000 கண்டுட்டு அதே போல் 99 வரைக்குமான கூட்டுத்தொகையை கண்டு கழிச்சு விடணும். ஏன்னா 100 தொடக்கம் தானே எங்களுக்கு தேவை, 99 வரைக்கும் தேவையில்லை. ஆகவே 99 வரைக்கும் கண்டு அதை 1000 கழிச்சோம்னு சொன்னால் சரி. அப்போ இங்கே நாங்கள் 1000 ஏற்கனவே கண்டுட்டோம், 1 தொடக்கம் 1000 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகையை கண்டுட்டோம். திரும்ப 1 தொடக்கம் 99 வரையானதை காணுவோம். அதே ஈக்குவேஷனில் 99 போடுவோம். ரைட், அப்போ 99 தர 100 = 2. அப்போ இதை நீங்கள் பெருக்கி விடையை எடுத்தீங்கன்னு சொன்னோன்னா 4950. இது 1 தொடக்கம் 99 வரைக்குமான கூட்டுத்தொகை. அப்போ எங்களுக்கு 1000 வரைக்குமானது இருக்குது, இங்கே 1 தொடக்கம் 99 வரைக்குமா இருக்குது. எங்களுக்கு 1 தொடக்கம் 99 தேவையில்லை. ஆகவே 1 தொடக்கம் 1000 எடுத்ததிலிருந்து 1 தொடக்கம் 99 வரைக்குமானதை கழிச்சோம்னு சொன்னால் மீதி 100 தொடக்கம் 1000 வரைக்குமானதாக இருக்கும். அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 100 தொடக்கம் 1000 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகையை நாங்கள் எடுக்கிறதாக இருந்தால் 1 தொடக்கம் 1000ஐயும் கண்டு 1 தொடக்கம் 99ஐயும் கண்டு அந்த 1000 கூட்டுத்தொகையிலிருந்து 99 கூட்டுத்தொகையை கழிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 100 தொடக்கம் 1000க்கான ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 4,95,550 ஆகும்.
மூன்றாவது கேள்வி, ஒரு வகுப்பிலுள்ள 30 மாணவர்களில் ஒவ்வொருவரும் ஏனைய அனைவருக்கும் புது வருட வாழ்த்துச் செய்தியை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொண்டனர். இங்கு எத்தனை செய்தி பரிமாற்றம் நடைபெற்றது? அப்போ இதை நீங்கள் கிளியராக விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்கள் புது வருட வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. SMS மூலம் புது வருட வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எத்தனை SMS அனுப்பப்பட்டிருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. உதாரணமாக கற்பனை செய்து கொள்ளுங்க. அந்த வகுப்பில் உள்ள 30 மாணவர்களில் நீங்களும் நானும் இருக்கிறோமாக இருந்தால் என்ன செய்வோம்? நான் என்ன தவிர மற்ற 29 பேருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் அனுப்புவேன். அப்போ 29 மெசேஜ் நான் அனுப்புவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் உங்களை தவிர, உங்களுக்கு நீங்களே மெசேஜ் அனுப்ப போகிற இல்லையே, அப்போ உங்களை தவிர மீதி 29 பேருக்கும் நீங்களும் மெசேஜ் பண்ணுவீங்க. 29 மெசேஜ் பண்ணுறீங்க. இப்படியே ஓராக்களும் அவர்களை தவிர 29 பேருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ 30 பேரும் 29 பேருக்கு மெசேஜ் பண்ணுறதால 30 தர 29ன்னு சொல்லி லேசாக கண்டுக்கலாம். ஆனால் இதை ஈக்குவேஷன் படி நாங்கள் பார்க்குறதாக இருந்தால் இங்கே பாருங்கள், n × n-1. நாங்கள் ஏற்கனவே பார்த்த 2 கேள்விக்கும் n × n+1 வந்துச்சு, கீழ் 2ஆல் பிரித்தோம். இங்கே வந்து -1. எல்லாத்தையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இப்படி SMS பண்ணுற கேள்விகள் வந்துச்சுன்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த மெத்தட்டை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இங்கே 30 மாணவர்கள்னு சொன்னால் 30 தர 30ல் ஒன்றை கழிச்சு 29, ரைட்? 30க்கு முதல் இல்லை இலக்கத்தை எடுக்கணும் இங்கே. அப்போ 30 29 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 870ன்னு சொல்லி வரும். அப்போ இங்கே 870 SMS அனுப்பப்பட்டிருக்கும். அப்போ SMS அனுப்புகிற கேள்விகளில் நீங்கள் பார்க்கணும் எப்படின்னு சொன்ன உடனே எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை மாணவர்கள் எண்ணிக்கையை எடுத்து 30 மாணவர்கள்டா அந்த 30லிருந்து ஒன்றை கழிச்சு 29, அந்த 30 29 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 870ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பம் எப்படியான சந்தர்ப்பம்னு சொன்ன உடனே ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு மெசேஜ் அனுப்புவார். அதாவது ஏங்கிற மாணவர் பிக்கு மெசேஜ் அனுப்புவார், பிங்கிறவர் ஏக்கும் மெசேஜ் அனுப்புவார். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 870. நாலாவது கேள்வியை பாருங்க. பிறந்த நாள் வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட 100 நண்பர்கள் தங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் கைலாகு செய்து கொண்டனர். அதாவது ஹேண்ட்ஷேக் செய்து கொள்றாங்க. இங்கு எத்தனை கைலாகு நடைபெற்றது? இப்படியான கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கும் போதோ நாங்கள் n × n-1 கீழ் 2 இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்துவோம். ரைட். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இதுக்கு முதல் செய்த 3வது கேள்விக்கும் இந்த 4வது கேள்விக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளணும். 3வது கேள்வியில் நாங்கள் n × n-1 தான் போட்டோம், 2ஆல் வகுக்கல்ல. ஆனால் இங்கே 4வது கேள்விக்கு அதே n × n-1 2ஆல் வகுக்கிறோம். எப்படியான சந்தர்ப்பத்தில் 2ஆல் வகுக்கிறோம், எப்படியான சந்தர்ப்பத்தில் 2ஆல் வகுக்கல்லங்கிற விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். முதலாவது சந்தர்ப்பம் எப்படின்னு சொன்னால், அந்த 3வது கேள்வியில் இருக்கிற சந்தர்ப்பம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஒவ்வொரு மாணவர்களும் SMS பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் விஷ் பண்ணுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, 2 பேருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. உதாரணமாக நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லி திரும்பவும் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. அப்போ நாங்கள் 2 பேர், நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, 2 தடவை அந்த மெசேஜ் நடக்குது. அப்படியான சந்தர்ப்பத்தில் n × n-1 2ஆல் வகுக்க தேவையில்லை. ஆனால் இங்கே நாங்கள் ஏன்னு சொன்னால் 2ஆல் வகுக்கிறோம், இங்கே கை குலுக்குறோம். பாருங்கள், நானும் நீங்களும் கை குலுக்கினால் எத்தனை கைகுலுக்கள் நடக்கும்? நாங்கள் 2 நபர்கள் தான், ஆனால் ஒரு கைகுலுக்கள் தான் நடக்கும். அதனால தான் நாங்கள் 2ஆல் பிரிக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மெசேஜ் பண்ணக்குள்ள நானும் நீங்களும் 2 நபர்கள், மெசேஜ் நான் ஒன்று பண்ணுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க. அப்போ 2 நபர்கள், அங்கே இடம்பெற மெசேஜும் 2 தான். ஆனால் கைகுலுக்கும் போது நபர்கள் 2, கைகுலுக்கள் 1 தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். 2 நபர்கள் 2 பேருமே மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே 2ஆல் வகுக்க தேவையில்லை. நிகழ்வும் 2 நடந்தால் அங்கே 2 நபர்கள் 2 நிகழ்ச்சி நடக்குது. ஆகவே 2ஆல் நாங்கள் வகுக்க தேவையில்லை. சும்மா n × n-1. இங்கே வந்து 2 நபர்கள், ஆனால் நிகழ்ச்சி 1 தான் நடக்கும். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் 2ஆல் வகுக்கணும். அப்போ இப்போ எங்களுக்கு 100 நண்பர்கள்னு சொன்னால் 100லிருந்து ஒன்றை கழிச்சு 100 தர 99, அதை 2ஆல் பிரிப்போம். பிரிச்சிங்கன்னு சொன்ன உடனே 4950. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 4950. 5வது கேள்வி. 10 அணிகள் கலந்து கொண்ட கிரிக்கெட் லீக் சுற்று போட்டியில் ஒவ்வொரு அணியும் ஏனைய அனைத்து அணியுடனும் போட்டியில் மோதிக்கொண்டன. இங்கு எத்தனை தோல்விகள் இடம்பெற்றிருக்கும்? இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அணிகள் விளையாடுகின்ற போது, உதாரணமாக 2 அணி எடுப்போம். 2 அணி எடுத்து நாங்கள் ஒரு விளையாட்டு ஒன்று நடக்கிறதாக இருந்த ஒரு கிரிக்கெட், 2 அணிக்கும் இடையில் எத்தனை போட்டி நடைபெறும்? ஒரு போட்டி தான் நடைபெறும். அதே போல் அந்த அணியிலே எத்தனை வெற்றி இடம்பெறும்? 2 அணியும் விளையாடும் போது 1 வெற்றி பெறும், 1 தோல்வி பெறும்.
அப்போ ஒரு போட்டி நடக்கும், ஒரு வெற்றி நடக்கும், ஒரு தோல்வி நடக்கும். அப்போ இந்த கேள்விகளில் எத்தனை போட்டி நடக்கும்னு சொன்னாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, எத்தனை வெற்றிகள் இடம்பெறும்னாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, எத்தனை தோல்விகள் இடம்பெறும்னு சொன்னாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ இப்படியான கேள்விகளில் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அங்கே இடம்பெற போட்டிகளின் எண்ணிக்கை, வெற்றிகளின் எண்ணிக்கை, தோல்விகளின் எண்ணிக்கை மூன்றுமே சமன் அறைக்கும். இதில் மூன்றில் எதை கேட்டாலும் நீங்கள் ஒரே செயல்முறையை தான் பயன்படுத்த போகிறீங்கிறத கிளியராக விளங்கிக் கொள்ளுங்க. ரைட், அடுத்தது எங்களோட செய்முறைக்கு போவோம். அதுக்கிடையில் இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த அணிகள் ஒன்றோடொன்று மோத போகுது. அப்போ இரண்டு அணிகளுக்கு இடையில போட்டி எத்தனை இடம்பெற போகுது? ஒரு போட்டி தான் இடம்பெறும். ரெண்டு அணிக்கு இடையில ஒரு போட்டி இடம்பெறும். அப்போ அணிகள் 2, போட்டி 1. பாருங்க, நாங்கள் ஏற்கனவே எந்த மெதட்டில் நாங்கள் செய்தோம்? கைகுலுக்கல் மெதட்டில் இது வரப்போகுது. 2 நபர்கள் ஒரு தடவை கைகுலுக்கல் நடக்கும். ஆனால் எஸ்எம்எஸ் பண்ணுறது 2 நபர்கள் 2 எஸ்எம்எஸ் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது கைகுலுக்கல் கேள்வியை போன்றுதான் இதுவும். அப்போ இங்கே 2 அணிகள் போட்டி 1 தான் நடக்கும். ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த n×n-1 கீழ் 2ங்கிற சமன்பாடு, அதாவது 2ஆல் பிரித்து தான் நாங்கள் இதுக்குரிய ஆன்சரை எடுக்கணுங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏன்? 2 அணிகள் போட்டி 1 இடம்பெறும். இங்கே 2 அணிக்கும் இடையிலான போட்டி 1 தான் நடைபெற போதோ, அப்போ 2ஆல் பிரிக்க போகிறோம். அப்போ போட்டிகள் எண்ணிக்கையும் வெற்றிகள் எண்ணிக்கையும் தோல்விகள் எண்ணிக்கையும் சமமாகத்தான் இருக்கும். இதில் நாங்கள் போட்டு கண்டோம்னு சொன்னால் 10 அணிகள்ன்றதால 10 தர 9 கீழ் 2. அப்போ இதை நீங்கள் பிரிக்கினீங்கன்னா 10 தர 9 90 கீழ் 2 அது சமன் 45. அப்போ இதற்கான ஆன்சர் 45. அப்போ இங்கே 45 போட்டிகள் இடம்பெற்றிருக்கும், 45 வெற்றி இடம்பெற்றிருக்கும், 45 தோல்விகள் இடம்பெற்றிருக்கும். இங்கே நான் 3 வகையான சமன்பாடுகள், ஒன்றோடொன்று தொடர்பான சிறு சிறு வித்தியாசம் இருக்கின்ற 3 விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது, 1 தொடக்கம் ஒரு குறிப்பிட்ட இலக்கம் வரைக்கும் இருக்கிற இலக்கங்களை கூட்டுத்தொகை காண்றது. அதுக்காக நாங்கள் n×n+1 கீழ் 2ங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தினோம். அடுத்தது, நபர்கள் ஒருவருக்கிடையில் ஒருவர் எஸ்எம்எஸ் பண்ணுறது. அப்போ 2 பேருமே எஸ்எம்எஸ் பண்ணி கொள்ளுவாங்க. அங்கே 2 நபர்கள் 2 பேருக்குமே எஸ்எம்எஸ் பண்ணி கொள்ளுவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்களில் n×n-1ங்கிறத பயன்படுத்தினோம். அதே போல் 2 நபர்களுக்கு இடையில் ஒரு நிகழ்வு இடம்பெற்றுச்சுன்னு சொன்னால் கைகுலுக்களாக இருக்கலாம் அல்லது போட்டிகளாக இருக்கலாம். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் n×n-1 கீழ் 2ங்கிற சமன்பாட்டை பயன்படுத்துவோம். எனவே இந்த கேள்விகள், இந்த 3 வகையான கேள்விகளும் வரக்குள்ள நீங்கள் அந்த கேள்விகள் இந்த 3 செய்முறைகள்லையும் எந்த செய்முறைகளுக்கு உட்படுதுன்னு சொல்லி கேள்வியை விளங்கி கொண்டு அந்த செய்முறைகளை செய்தீங்கன்னு சொன்னால் இந்த வகையான கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக சரியான விடை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற உளச்சார்பு மற்றும் நுண்ணறிவு தொடர்பான வினாக்களுக்கான இலகுவான செய்முறைகள் மற்றும் அது தொடர்பான விளக்கங்கள் தொடர்பான எமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.